வணக்கம். சற்று முன் வெளியான வானிலை முன் அறிவிப்பின்படி தமிழகத்தில் மார்ச் 24 வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. எந்தெந்த இடங்களுக்கு அலர்ட்? வானிலை அப்டேட் கொடுத்த முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் நேற்றைய தினம் நெல்லை, மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் மழை பெய்துள்ளது. குறிப்பாக குமரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. ஏனைய தமிழக பகுதிகள் மற்றும் புதுவை பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் ஏனைய பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்துள்ளது. நேற்று அதிகபட்சமாக கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் 37.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது. அதேபோல குறைந்தபட்ச வெப்பநிலையானது சமவெளி பகுதியான திருத்தணியில் 22.5 டிகிரியும், மலைப்பகுதிகளில் ஊட்டி பகுதியில் 8.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. இந்நிலையில் லேட்டஸ்ட் வானிலை நிலவரம் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது: மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழகத்தில் எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு? இதன் காரணமாக இன்று மார்ச் 21 தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் சென்னை வானிலை நிலவரப்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றைய தினம், அதாவது மார்ச் 21, 22 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை அதாவது 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை தினமும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையில் தற்போதைய சூழலில் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதும் இல்லை. எனவே மீனவர்கள் வழக்கம் போல கடலுக்கு செல்லலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.